அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைக்கும் ஆவடி மெத்தடிஸ்ட் தேவாலயத்தின் சிறு பிள்ளைகள் சிறுவர் தினத்தை கொண்டாட உள்ளார்கள். அதனுடைய கலை நிகழ்ச்சிகளை இப்பொழுது நீங்கள் காணலாம். மகிழ்வோடு கூட காணுங்கள். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தந்தானே தந்தானா தந்தானா தந்தனன தந்தனன தந்தனன. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க, சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. ஆமா எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. சொல்லுங்க. உள்ளங்கையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு, அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு. உள்ளங்கையில் நம்ம பேரை எழுதி வச்சாரு, அத கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு. நாம போகும் பாதை எல்லாம் முன்னே போவாரு, நாம போகும் பாதையெல்லாம் முன்னே போவாரு. பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு, பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையத்தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. சொல்லுங்க. ஆண்டவனு அப்பான்னு அழைக்க சொன்னாரு, அறுந்து போன உறவுகளை சேர்த்து வச்சாரு. ஆமா ஆண்டவனை அப்பான்னு அழைக்க சொன்னாரு, அருந்து போன உறவுகளை சேர்த்து வச்சாரு. சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு, சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு. சந்தோஷமாயிருக்க சொல்லி ஆசை தந்தாரு, நம்மள சந்தோஷமாயிருக்க சொல்லி ஆசை தந்தாரு. நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசி தந்தாரு. நம்ம இயேசு வந்தாரு. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி.
எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க அவர் கோயில் முன்னே ஒண்ணா கூடி பாருங்க சேர்ந்து ஆடுங்க இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி ஆமா இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க சொல்லுங்க சந்திர 46 தேவ நாமத்தை அடுத்தாளாவும் பாலாவும் ஆபத்து தாத்து அனுதுருமான துணைமானவர் ஆதையால் பூமி நிலைமாறினாலும் மலைதேவனோடு தமிழ்த்து தாண்டி போனாலும் ஹரிஜனத்தால் பொண்டத்து பொஞ்சி ஹரிபெண்ண பவுனானினாலும் நான் பயப்படும் ஒரு நரி உண்டு அருகில் தாண்டால் தேனுடைய நரதரையும் உன்னை மனவ வாத்தம் பண்ணும் பரிசுத்த தலத்தையும் தண்டு தப்பிட்டும் தேவன் நொடித்தார் அது அச்சை அறிதாலே தேவன் அறுத்து சதாயம் பண்ணுவார் யாதில தொண்டு திரு யாஜ்யத்தை திரு அவர் தமிழ் உடனே பண்ணினார் பூமி உறுதி போச்சு சேரு தத்த நம்போடு இருக்கிறார் யாத்தவை தேவன் நமத்து இண்டாடு தலமானவர் ஆமேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 10 வரை. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்தபோது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அறிவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்தரார் எண்ணப்படுவார்கள். நீதியின் மேல் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தேங்க்யூ. சங்கீதம்
91 அதிகாரம். உன்னதமானவரில் மறைவில் இருக்கிறவன் சர்வ அல்லவாடிய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேதனுடைய கண்டிக்கும் பாழாக்கும் பெல்லைனருக்கும் தப்பி வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் கூறுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16 பேர் உன் வலது புறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அடங்காது. உன் கண்களால் மாத்திரம் நீ எதை பார்த்து துன்மார்க்க வரும்படனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அடங்காது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் நிறாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்க கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் இளப்பம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் அரு சர்ப்பத்தையும் இழுத்து போடுவாய். அவன் என்னிடத்து வாஞ்சியக்கூடியாய் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்துக்கபடியாய் அவனை உயர்ந்த அடக்கத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அறிவு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமீன். Give thanks to the Lord, for He is good, His love endures forever. Give thanks to the God of gods, His love endures forever. Give thanks to the Lord of lords, His love endures forever. To Him who does among us great wonders, His love endures forever. Who by His understanding from the heavens, His love endures forever. Who spread out the earth upon the waters, His love endures forever. Who made the great lights, His love endures forever. The sun to govern the day, His love endures forever. The moon and the stars to govern the night, His love endures forever. To Him who struck down the firstborn of Egypt, His love endures forever. And brought Israel out from among them, His love endures forever. With a mighty hand and outstretched arm, His love endures forever. To Him who divided the Red Sea, His love endures forever. And brought Israel through the midst of it, His love endures forever. But swept Pharaoh and his army into the Red Sea, His love endures forever. To Him who led His people through the wilderness, His love endures forever. To Him who struck down great kings, His love endures forever, and killed mighty kings, His love endures forever. Sihon, king of the Amorites, His love endures forever. O king of Bashan, His love endures forever, and gave their land as an inheritance, His love endures forever. An inheritance to the servant Israel, His love endures forever. He remembered us in our low estate, His love endures forever, and freed us from our enemies, His love endures forever. He gives food to every creature, His love endures forever. Give thanks to the God of heaven, His love endures forever. Thank you. Amen.
ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். கர்த்தர் நம்மில் வைத்த கிருபை பெரியது. சங்கீதம் 112. கர்த்தர் மேய்ப்பராயின் நான் தாழ்ச்சி அடைவேன். சங்கீதம் 23:1. 1 Corinthians 13:1-10. Thou I will speak the tongues of man and of angels. I will, but I have not love. I will become a sounding brass or a clanging cymbal. And thou I have the gift of prophecy, and thou I have the whole faith, so I can remove the mountains, but I have not love, but I am nothing. And thou I will bestow my body to be full, to feed the poor. I will give my body to be burned. Give my body to be burned, but I have not love. It profits me nothing. Love suffers long as is kind, and love does not envy, and it's puffed up. Bears all things, believes all things, hopes all things, and endures all things. Thank you. சங்கீதம் 118 1-5 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வாராக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தால் சொல்வாராக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படேன் சொல்வாராக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டறையில் விசாரத்திலே வைத்தார். நன்றி. Psalms chapter 136 verse 1-13. Give thanks to the Lord, for He is good, His love endures forever. Give thanks to the God of gods, His love endures forever. Give thanks to the Lord of lords, His love endures forever. To Him
who does great wonders, his love endures forever. Who by his great understanding made the heavens, his love endures forever. Who spread out the earth above the waters, his love endures forever. To him who made great lights, his love endures forever. Who struck Egypt's firstborn, his love endures forever. The sun to govern the day, his love endures forever. The moon and the stars to govern the night, his love endures forever. Who struck Egypt with an outstretched arm, his love endures forever. Who brought Israel out among them, his love endures forever. Who divided with a mighty hand, the outstretched arm, his love endures forever. Him who divided the Red Seas asunder, his love endures forever. Thank you. We worship forever, we praise Him forever, we lift Him forever, He loves us forever, forever.
ஒன்றிலிருந்து கடைசி முடிய வரை. கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவாராக. அவர் கிருபை என்றும் உள்ளது ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவாராக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுவர் சொல்லுவாராக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டொரிலி என்னை கேட்டொரிலி விசாரித்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைத்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீகளைப் போல வளைத்து கொள்ளுகிறார்கள். முள்ளினை நெருப்பை பற்றின போல அணைத்து போடுவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்போது நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீரம் சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் மஞ்சையும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செயல்களை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்து என் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதிமான்களின் வாசல் திறவுங்கள். நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். நீர் எனக்கு கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்புமாய் இருந்தபடியா நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாலிருந்து தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லா ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது உம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது இல்லை களி கூர்ந்து மகிழ கடுவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர்கள் சோத்தரிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீரின் தேவன், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை பலியிடத்தில் கொண்டு போய் கொம்புகளால் கயிர்களில் கட்டுங்கள். நீரின் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீரின் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். சங்கீதம் 136. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவர் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானம் ஞானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை பண்ணினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனும் நட்சத்திரங்களும் படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாளிலே நம்முடைய திருச்சபையின் மூலமாக சிறுவர்
நாயகராக நாம் கொண்டாட கடவுள் உதவி செய்தால் அதற்காக முதலாவது கடவுள் நன்றி செலுத்துகிறோம். இதற்காக அதிகமாக பிரயாசம் எடுத்து உழைத்த பாஸ்டர்மாவுக்கும், அப்புறம் முரசி சிஸ்டர், அப்புறம் சிஸ்டர் ஆரியா, அப்புறம் ஆரியா சிஸ்டர், மேத்யூயா, இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் வசனத்தை வளர வேண்டும், வாழ வேண்டும். அதற்கான முயற்சிகள் திருச்சபை அறைகளை மட்டுமல்ல, உங்கள் இல்லத்திலே வீட்டிலேயும் அதை நீங்கள் ஆரம்பிக்கணும். பிள்ளைகள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வது இதை கேட்ட வசனத்தைப்படி வாழ இப்பொழுதும் நாம் இறுதி ஜெபத்தின் நேரம் பேசுவோம். நம்ம தெரியக்கூடிய நாளைக்குமார்கள் முதலாவது இறுதி ஜெபத்தை ஜெபம் செய்வோம். இந்த சிக்கல் நிறைய அர்த்தமுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் ரொம்ப அருமையாக சென்னையில் தொடர்ச்சி ஃபஸ்ட்டு கடைசி கிராமத்தில் போய் நல்லா அழகாக பண்ணாங்க, வசனம் நல்லா சொன்னாங்க. பிள்ளைகள் எப்படியாவது என்ன செய்யுங்க கற்றுறது என்ன பண்ணுங்க, நாமும் மாணவர்கள் சேவை செய்வோம். இதில் அதிகமாக நேசிக்கிறது பார்த்தாலுமே இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்தினோம். பிள்ளைகள் கொடுத்தவர்களுக்கு நமக்கு அவங்க தலை செய்யறதுன்னு என்று சொல்லி சுவாமி, பரலோக ராஜ்யத்தில் பிள்ளைகளை போல நாங்கள் இருந்தால்தான் நம்முடைய ராஜ்யத்தில் நாம் வர முடியும். நல்ல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாங்கள் வாழவும் எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துவோம். எங்கள் பிள்ளைகளை பசுத்தப்போம் எங்களுக்கு எங்கள் தேசியம் மாற்றியிருக்கிறோம். நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டாலும் எல்லாருக்கும் பிள்ளைகளை வளர்த்தாலும் பரலோக ராஜ்யத்தை அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளதாக நாங்கள் ஓடாமல் சுவாமி, அதே போல் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு பேச செய்கிறோம். அதில் ஒவ்வொருவரையும் பேருக்கு நாங்கள் தனியாக ஆசிரியத்தை ஆச்சரிக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து திருச்சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக திருப்தியடைய அநேக ஆத்துமாக்களை கொலையாளிட பொருளாக நீங்கள் பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என் குடும்பத்தை பொழுது எடுத்து வெளியேற்று பயன்படுத்துவதற்காக உங்களால் சோதனை இன்னும் தொடர்ந்து அவர்களை அநேக ஆவிக்குரிய காரியங்கள் அநேக பயன்பட எங்களுக்கு சொன்னாச்சிருக்கிறோம். நாங்கள் சொல்லி தந்து திருவைப்படுத்தி ஆச்சரிக்கிறோம். மற்ற எல்லோருமே நீங்கள் பயன்படுத்த ஆசிரியர் மூலம் எங்களுக்கு ஆமாம்.